ஓம் சாந்தி. 1-3-2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அன்பான மற்றும் அன்பில்லாத, பிரீத் மற்றும் விபரீத், இவை இல்லற மார்க்கத்தின் வார்த்தைகளாகும். இப்பொழுது உங்களுடைய அன்பு ஒரு தந்தையிடம் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள். கேள்வி: நினைவு யாத்திரைக்கு எந்த ஒரு மறுபெயர் அளிக்கலாம்? பதில்: நினைவின் யாத்திரை அன்பின், அதாவது பிரீத் யாத்திரை ஆகும். விபரீத், அதாவது அன்பில்லாத புத்தி உடையவர்களிடமிருந்து பெயர் ரூபத்தில் சிக்கிக் கொண்டுவிடும் துர்நாற்றம் வருகிறது. அவர்களுடைய புத்தி தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. யாருடைய அன்பு ஒரு தந்தையிடம் உள்ளதோ அவர்கள் ஞான தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு தேகதாரியிடமும் அவர்களுடைய அன்பு இருக்க முடியாது. பாடல்: இந்த நேரம் கழிந்து கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இதை நினைவு யாத்திரை என்றும் கூறலாம், பின் அன்பின் யாத்திரை என்றும் கூறலாம். மனிதர்களோ அந்த யாத்திரைகளில் செல்கிறார்கள். படைப்புகளின் யாத்திரைக்கு செல்கின்றனர். விதவிதமான படைப்புகளின் யாத்திரைகள் இருக்கின்றன அல்லவா? படைப்பவர் பற்றியோ யாருக்குமே தெரியவே தெரியாது. இப்பொழுது நீங்கள் படைப்பவரான தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். அந்த தந்தையின் நினைவில் நீங்கள் ஒருபொழுதும் நின்றுவிடக்கூடாது. உங்களுக்கு நினைவினுடைய யாத்திரை கிடைத்துள்ளது. இதற்கு நினைவின் யாத்திரை அல்லது அன்பின் யாத்திரை என்று கூறப்படுகிறது. யாருக்கு அதிகமாக அன்பு இருக்குமோ அவர்கள் யாத்திரையும் நன்றாக செய்வார்கள். எந்த அளவு அன்புடன் யாத்திரையில் இருப்பீர்களோ அந்த அளவு தூய்மையாகிக் கொண்டே செல்வீர்கள். ஷிவ் பகவான் வாச், அதாவது சிவ பகவான் கூறுகின்றார் அல்லவா, விநாச காலத்தில் விபரீத புத்தி மற்றும் விநாச காலத்தில் அன்பான புத்தி. இப்பொழுது விநாச காலமாகும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது அதே கீதையின் அத்தியாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாபா ஸ்ரீகிருஷ்ணரின் கீதை மற்றும் திரிமூர்த்தி சிவனின் கீதை இவற்றிற்கு இடையில் உள்ள வேற்றுமையை கூறியிருக்கின்றார். இப்பொழுது கீதையின் பகவான் யார்? பரம்பிதா ஷிவ் பகவான் கூறுகின்றார், பகவான் வாச், சிவன் என்ற பெயர் கூட அநேகருக்கு உள்ளது. எனவே பரம்பிதா பரமாத்மா என்று எழுதும் பொழுது அவர் சுப்ரீம், அதாவது உயர்ந்தவர் ஆகிவிடுகின்றார். யாருமே தங்களை பரம்பிதா என்று கூற முடியாது. சந்நியாசிகள் சிவோகம் என்று கூறுகிறார்கள். அவர்களோ தந்தையை நினைவு கூட செய்ய முடியாது. தந்தையை அறியாமலே உள்ளார்கள். தந்தையிடம் அன்பு இல்லவே இல்லை. பிரீத் அன்பு மற்றும் விபரீத் அன்பில்லாதது. இந்த வார்த்தைகள் இல்லற மார்க்கத்தினுடையது ஆகும். ஒரு சில குழந்தைகளுக்கு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்கிறது. ஒரு சிலருக்கு விபரீத், அதாவது அன்பற்ற புத்தியும் இருக்கிறது. உங்களிலும் அவ்வாறே உள்ளது. யார் தந்தையின் சேவையில் மும்முரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையிடம் பிரீத், அதாவது அன்பு உள்ளது. தந்தையை தவிர வேறு யாரிடமும் அன்பு இருக்க முடியாது. பாபா, நாங்களோ உங்களுக்கு தான் உதவி செய்பவர்கள் ஆவோம் என்று சிவபாபாவிற்கு தான் கூறுகிறார்கள். இதில் பிரம்மாவின் விஷயமே கிடையாது. எந்த ஆத்மாக்களுக்கு சிவபாபாவிடம் அன்பு இருக்கிறதோ அவர்கள் அவசியம் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். சிவபாபாவுடன் அவர்கள் சேவை செய்து கொண்டே இருப்பார்கள். அன்பு, அதாவது பிரீத் இல்லை என்றால் விபரீத், அன்பில்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். விபரீத் புத்தி உடையவர்கள் விநாசம் அடைந்து விடுகிறார்கள். யாருக்கு தந்தையிடம் அன்பு இருக்குமோ பின் உதவியாளர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். எவ்வளவு அன்போ அவ்வளவு சேவையில் உதவி செய்பவர்களாக ஆவார்கள். நினைவே செய்வதில்லை என்றால் அன்பு இல்லை. பிறகு தேகதாரிடம் அன்பு ஆகிவிடுகிறது. மனிதர்கள் மனிதர்களுக்கு தங்களுடைய நினைவான பொருள் கூட கொடுக்கிறார்கள் அல்லவா? அது அவசியம் நினைவிற்கு வருகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அழியாத ஞான ரத்தினங்களின் பரிசை அளிக்கிறார்.
அதன் மூலம் நீங்கள் ராஜ்யத்தை அடைந்து விடுகிறீர்கள். அழியாத ஞான ரத்தினங்களின் தானம் செய்கிறார்கள் என்றால் அன்பான புத்தி உடையவர்களாக ஆவார்கள். பாபா அனைவருக்கும் நன்மை செய்ய வந்துள்ளார். நாம் கூட உதவியாளர்கள் ஆக வேண்டும் என்பதை அறிந்திருப்பார்கள். இதுபோல் அன்பான புத்தி உடையவர்கள் வெற்றி அடைவார்கள். பிரீத் புத்தி விஜயந்தி. யார் நினைவே செய்வதில்லையோ அவர்கள் அன்பான புத்தி உடையவர்கள் இல்லை. தந்தையிடம் அன்பு இருக்கிறது. நினைவு செய்கிறார்கள் என்றால் விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும், அதாவது பாவங்கள் அழிந்துவிடும். மேலும் மற்றவர்களுக்கும் நன்மைக்கான வழியை கூறுவார்கள். பிராமண குழந்தைகளாகிய உங்களிலும் கூட அன்பு, அதாவது பிரீத் மற்றும் அன்பில்லாமை விபரீத் பொருந்தி உள்ளது. தந்தையை அதிகமாக நினைவு செய்கிறார்கள் என்றால் அன்பு இருக்கிறது என்று பொருள். என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள், எனக்கு உதவி செய்பவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். படைப்பிற்கு ஒரே படைப்பு கர்த்தாவான தந்தை தான் நினைவில் இருக்க வேண்டும். எந்த ஒரு படைப்பையும் நினைவு செய்யக்கூடாது. உலகத்திலோ படைப்பு கர்த்தாவை யாருமே அறியாமல் உள்ளார்கள், நினைவும் செய்வதில்லை. சந்நியாசிகள் கூட பிரம்மத்தை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் கூட, அதாவது சந்நியாசிகள் கூட படைப்புதான். படைப்பு கர்த்தாவோ அனைவருக்கும் ஒரே ஒருவர் ஆவார் அல்லவா? மேலும் இந்த கண்களால் பார்க்கும் பொருட்கள் அனைத்துமே படைப்பு ஆகும். யார் கண்ணுக்கு தெரிவதில்லையோ அவர்கள் படைப்பு கர்த்தாவான தந்தை ஆவார். பிரம்மா, விஷ்ணு, சங்கருக்கும் மடங்கள் உள்ளன. அவர்களும் படைப்பு ஆவார்கள். பாபா தயாரிப்பதற்காக கூறியிருக்கும் படங்களில் மேலே பரம்பிதா பரமாத்மா திரிமூர்த்தி சிவ பகவானுடைய வாக்கு என்று எழுத வேண்டும். ஒருவர் தன்னை பகவான் என்று வேண்டுமானாலும் கூறலாம், ஆனால் பரம்பிதா என்று கூற முடியாது. உங்களுடைய புத்தியோகம் சிவபாபாவுடன் உள்ளதே என்று ஷரீரத்துடன் இல்லை. தன்னை அஷரீரி ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைத்துள்ளார். பிரீத் அதாவது அன்பு மற்றும் விபரீத் அன்பில்லாமை எல்லாமே சேவையை பொறுத்தது. நல்ல அன்பு உள்ளது என்றால் தந்தையின் சேவையை கூட நன்றாக செய்வார்கள். அப்பொழுது வெற்றி அடைவார்கள். விஜயந்தி என்று கூறுகிறார்கள் அல்லவா? அன்பு இல்லை என்றால் சேவையும் ஆகாது. பிறகு பதவியும் குறையும். குறைந்த பதவியினருக்கு உயர்ந்த பதவியிலிருந்து அழிந்து விட்டனர் என்று கூறுவார்கள். பார்க்க போனால் விநாசமோ அனைவருக்குமேதான் ஆகிறது. ஆனால் இது குறிப்பாக அன்புடைய மற்றும் அன்பில்லாதவர்களின் விஷயமாகும். படைப்பவரான தந்தையோ ஒரே ஒருவராவார். அவருக்குதான் சிவ பரமாத்மாய நமக என்கின்றார்கள். சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். சங்கர ஜெயந்தி என்று ஒரு பொழுதும் கேள்விப்படவே இல்லை. பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் கூட பிரசித்தமானது ஆகும். விஷ்ணுவின் ஜெயந்தி கொண்டாடுவதில்லை, கிருஷ்ணருடையதை கொண்டாடுகிறார்கள். கிருஷ்ணர் மற்றும் விஷ்ணுக்கிடையே என்ன வித்தியாசம் உள்ளது என்பது கூட யாருக்கும் தெரியாது. மனிதர்களுடையது விநாச கால விபரீத புத்தி. எனவே உங்களிலும் கூட அன்பான மற்றும் அன்பில்லாத புத்தி உடையவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? உங்களுடைய இந்த ஆன்மீக தொழிலோ மிகவும் நன்றாக உள்ளது என்று தந்தை கூறுகின்றார். அதிகாலை மற்றும் மாலையின் பொழுது இந்த சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். மாலையின் நேரத்தில் 6 மணி முதல் 7 மணி வரை நல்ல நேரம் என்று கூறுகிறார்கள். சத்சங்கம் ஆகியவை கூட மாலையில் மற்றும் அதிகாலையில் நிகழ்த்துகிறார்கள். இரவிலோ வாயு மண்டலம் மோசமாகி விடுகிறது. இரவில் ஆத்மா சுயம் சாந்தியில் சென்று விடுகிறது. அதற்கு உறக்கம் என்று கூறப்படுகிறது. பிறகு அதிகாலை விழிக்கிறார்கள். எனது மனமே அதிகாலையில் ராமரை நினைவு செய் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது தந்தையாகிய என்னை நினைவு செய் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். சிவபாபா ஷரீரத்தில் பிரவேசம் செய்யும் பொழுதுதானே என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும் என்று கூற முடியும். நாம் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றோம் மற்றும் ஆன்மீக சேவை செய்கின்றோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள்
தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று அனைவருக்கும் இதே அறிமுகம் கொடுக்க வேண்டும். அப்போது துரு நீங்கிவிடும். பிரீத் புத்தி, அதாவது அன்பான புத்தியில் கூட சதவிகிதம் உள்ளது. தந்தையிடம் அன்பு இல்லை என்றால் அவசியம் தனது தேகத்தின் மீது அன்பு உள்ளது அல்லது நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரிடம் அன்பு உள்ளது என்று பொருள். தந்தையிடம் அன்பு இருந்தது என்றால் சேவையில் ஈடுபட்டு விடுவார்கள். தந்தையிடம் அன்பு இல்லை என்றால் சேவையில் கூட ஈடுபட மாட்டார்கள். எவரொருவருக்கு தந்தை மற்றும் ராஜ்யத்தின் ரகசியத்தை புரிய வைப்பது மிகவுமே சுலபமாகும். ஹே பகவான், ஹே பரமாத்மா என்று கூறி நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவரை முற்றிலும் அறியாமல் உள்ளனர். ஒவ்வொரு படத்திலும் மேலேயும் பரம்பிதா திரிமூர்த்தி சிவ பகவான் வாச், அதாவது பகவானுடைய வாக்கியம் என்று அவசியம் எழுத வேண்டும் என்று பாபா புரிய வைத்துள்ளார். அப்பொழுது யாரும் எதுவும் கூற முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களோ உங்களுடைய நாட்டை நட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் வழி கூறுங்கள். அப்பொழுது தந்தையிடம் இருந்து வந்து ஆஸ்தி பெற முடியும். தந்தையை அறியாமலேயே உள்ளார்கள். எனவே பிரீத் புத்தி, அதாவது அன்பான புத்தி இல்லவே இல்லை. பாவங்கள் அதிகரித்து அதிகரித்து முற்றிலுமே தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளார்கள். யார் நிறைய நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையிடம் அன்பு இருக்கும். அவர்களுடையதுதான் கோல்டன் ஏஜ், அதாவது தங்க யுக புத்தியாக இருக்கும். ஒருவேளை வேறு புறங்களில் புத்தி அலைந்து கொண்டிருந்தது என்றால் தமோ பிரதானமாகவே இருந்து விடுவார்கள். முன்னால் அமர்ந்துள்ளார்கள் என்றாலும் கூட அன்பான புத்தி என்று கூற மாட்டார்கள். ஏனெனில் நினைவே செய்வதில்லை. அன்பான புத்தியில் அடையாளமே நினைவு. அவர்கள் தாரணை செய்வார்கள், அதாவது நடைமுறைக்கு எடுத்து வருவார்கள். மற்றவர்கள் மீதும் கருணை புரிந்து கொண்டே இருப்பார்கள். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாவனமாகிவிடுவீர்கள் என்பதை யார் ஒருவருக்கு புரிய வைப்பதும் மிகவும் சுலபமாகும். தந்தை ஸ்வர்க்கத்தின் அரசாட்சியின் ஆஸ்தியை குழந்தைகளுக்கு தான் அளிக்கிறார். அவசியம் சிவபாபா வந்திருந்தார். அதனால்தான் சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள் அல்லவா? கிருஷ்ணர், ராமர் ஆகியோர் எல்லோருமே வாழ்ந்து சென்றுள்ளார்கள். அதனால்தான் கொண்டாடுகிறார்கள் அல்லவா? சிவபாபாவையும் நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் அவர் வந்து குழந்தைகளுக்கு உலக அரசாட்சியை அளிக்கின்றார். புதியவர்கள் யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. பகவான் எப்படி வந்து ஆஸ்தியை அளிக்கின்றார்? முற்றிலுமே கல்புத்தியாக உள்ளார்கள். நினைவு செய்வதற்கான புத்தி இல்லை. நீங்கள் அரை கல்பத்தின் பிரியமானவர்கள் ஆவீர்கள் என்று சுயம் தந்தை கூறுகின்றார். நான் இப்பொழுது வந்துவிட்டேன். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு அடி வாங்குகிறீர்கள், ஆனால் பகவானோ யாருக்கும் கிடைக்கவே இல்லை. தந்தை பாரதத்தில்தான் வந்துள்ளார் மற்றும் முக்தி, ஜீவன் முக்தியின் வழியை கூறியிருந்தார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். கிருஷ்ணரோ இந்த வழியை கூறுவதில்லை. பகவானிடம் எப்படி அன்பு இணைய முடியும் என்பதை பாரதவாசிகளுக்கு தான் தந்தை வந்து கற்பிக்கின்றார். வருவதும் பாரதத்தில்தான். சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவருடைய பெயர் சிவன் என்பதாகும். எனவே நீங்கள் சிவ ஜெயந்தி தான் வைரத்திற்கு சமமானது என்று எழுதுகிறீர்கள். மற்ற எல்லோருடைய ஜெயந்தியும் சோழிக்கு சமமானது. இவ்வாறு எழுதுவதால் கோபித்துக் கொள்கிறார்கள். எனவே ஒவ்வொரு படத்திலும் சிவ பகவான் வாச், அதாவது சிவ பகவான் கூறுகின்றார் என்று இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஒரு சில குழந்தைகள் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அதிருப்தி அடைந்து விடுகிறார்கள். மாயையின் கிரகச்சாரத்தின் முதல் தாக்கம் புத்தியின் மீதுதான் செய்கிறது. தந்தையிடமிருந்து புத்தி யோகத்தை துண்டித்து விடுகிறார்கள். அதனால் ஒரேடியாக மேலிருந்து கீழே விழுந்து விடுகிறார்கள். தேகதாரியிடம் புத்தி யோகம் சிக்கி விடுகிறது என்றால் தந்தையிடம் அன்பில்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள் அல்லவா? நீங்கள் ஒரே ஒரு விசித்திர, அதாவது சரீரமற்ற விதேகி, அதாவது தேகமற்ற தந்தையிடம் அன்பு கொள்ள வேண்டும்.
தேகதாரிடம் அன்பு வைப்பது தீமை ஏற்படுத்தும். புத்தி மேலிருந்து அறுபட்டு விடுகிறது என்றால் முற்றிலுமாக கீழே விழுந்து விடுகிறார்கள். இது அழியாத அமைக்கப்பட்ட நாடகம் என்றாலும் கூட மீண்டும் புரிய வைப்பார் அல்லவா? அன்பில்லாத புத்தி உடையவர்களிடத்திலிருந்து பெயர் உருவத்தில் மாட்டி விடுவதற்கான துர்நாற்றம் ஏற்படுகிறது. இல்லையென்றால் சேவையில் உறுதியாக நின்றுவிட வேண்டும். பாபா நேற்றைக்கு கூட நல்ல முறையில் புரிய வைத்தார். முக்கியமான விஷயமே கீதையின் பகவான் யார் என்பதாகும். இதில்தான் உங்களுடைய வெற்றியாக போகிறது. கீதையின் பகவான் சிவனா இல்லை ஸ்ரீகிருஷ்ணரா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். சுகம் அளிப்பவர் யார்? சுகம் அளிப்பவரோ சிவன் ஆவார். எனவே அவருக்கு ஓட், அதாவது வாக்களிக்க வேண்டும். அவருக்குதான் மகிமை உள்ளது. இப்பொழுது ஓட், அதாவது வாக்கு அளியுங்கள். கீதையின் பகவான் யார்? சிவனுக்கு ஓட் அளிப்பவர்களுக்கு அன்பான புத்தி என்று கூறுவார்கள். இதுவோ மிக பெரிய எலெக்ஷன், அதாவது தேர்தல் ஆகும். யார் நாள் முழுவதும் ஞான மனனம், அதாவது சிந்தனை கடலை கடைதல் செய்து கொண்டே இருப்பார்களோ அவர்களுடைய புத்தியில் இந்த எல்லா யுக்திகளும் வரும். ஒரு சில குழந்தைகள் போக போக கோபித்துக் கொண்டு விடுகிறார்கள். இப்பொழுதுதான் பார்த்தீர்கள் என்றால் அன்பு இருக்கிறது. சிறிது நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அன்பு அறுபட்டு விடுகிறது. கோபித்துக் கொண்டு விடுகிறார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபித்துக் கொண்டு விட்டார்கள் என்றால் பின் ஒரு பொழுதும் நினைவு கூட செய்ய மாட்டார்கள். கடிதம் கூட எழுத மாட்டார்கள். அதாவது அன்பு இல்லை. பிறகு பாபாவுக்கு கூட 6-8 மாதங்கள் கடிதம் எழுத மாட்டார்கள். பாபா காலனுக்கெல்லாம் காலன் ஆவார் அல்லவா? கூடவே தர்மராஜும் ஆவார். தந்தையை நினைவு செய்ய நேரம் இல்லை என்றால் நீங்கள் என்ன பதவி அடைவீர்கள்? பதவி மோசமாக ஆகிவிடும். ஆரம்பத்தில் பாபா மிகவும் யுக்தியுடன் பதவியை கூறிக்கொண்டிருந்தார். இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்களா என்ன? இப்பொழுதோ மீண்டும் மாலை அமைய வேண்டி உள்ளது. சர்வீசபிள், அதாவது சேவை செய்பவர்களை பாபாவும் மகிமை செய்து கொண்டே இருப்பார். யார் ராஜ்யத்திற்கு அதிகாரியாக ஆகிறார்களோ அவர்கள் தானே கூறுவார்கள், தன் இனத்தை சேர்ந்தவர்களையும் உருவாக்க வேண்டும். இவர்களும் நம்மை போல் ஆட்சி புரியட்டும். ராஜாவிற்கு அன்னதாத்தா, அதாவது உணவளிக்கும் வள்ளல், தாய் தந்தை என்று கூறுகிறார்கள். இப்பொழுது தாயோ ஜெகதம்பா ஆவார். அவர் மூலமாக உங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிறது. நீங்கள் புருஷார்த்தம், அதாவது முயற்சி மூலமாக உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். யார் யார் என்ன ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாளுக்கு நாள் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்து கொண்டே போகும். சேவை செய்தார்கள் என்றால் தந்தையும் அவர்களை நினைவு செய்வார். சேவையே செய்வதில்லை என்றால் தந்தை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? யார் அன்பான புத்தி உடையவர்களோ அந்த குழந்தைகளை தந்தை நினைவு செய்வார். சேவை செய்வதில்லை என்றால் தந்தை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? யார் அன்பான புத்தி உடையவர்களோ அந்த குழந்தைகளை தந்தை நினைவு செய்வார். யாராவது கொடுத்த பொருளை நீங்கள் அணிந்து கொண்டீர்கள் என்றால் அவசியம் அவர்களுடைய நினைவு வரும் என்பதையும் பாபா புரிய வைத்துள்ளார். பாபாவின் களஞ்சியத்தில், அதாவது பண்டாராவில் பெற்றீர்கள் என்றால் சிவபாபா தான் நினைவிற்கு வருவார். பாபா சுயம் தனது அனுபவத்தை கூறுகிறார். அவசியம் நினைவிற்கு வருகிறது. எனவே யார் கொடுத்த பொருளையும் வைத்துக் கொள்ளக் கூடாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஒரு விதேகி, அதாவது தேகமற்ற, விசித்திர, அதாவது ஷரீரமற்ற தந்தையிடம் இதயத்தின் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். மாயையின் கிரகச்சாரம் ஒரு பொழுதும் புத்தியை தாக்கக்கூடாது என்ற கவனம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு பொழுதும் தந்தையிடம் கோபித்துக் கொள்ளக்கூடாது. சர்வீசபிள், அதாவது சேவை செய்பவர்களாக ஆகி
தங்களது வருங்காலத்தை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். யார் கொடுத்த பொருளையும் தன்னிடம் வைத்துக் கொள்ளக் கூடாது. வரதானம்: தூய்மையின் விதி மூலம் கோட்டையை உறுதியாக்கக்கூடிய சதா வெற்றியாளராக மற்றும் தடைகளற்றவராக ஆகுக. தூய்மையின் விதி மூலம் கோட்டையை உறுதியாக்கக்கூடிய சதா வெற்றியாளராக மற்றும் தடையற்றவராக ஆகுக. விளக்கம்: இந்த கோட்டையில் ஒவ்வொரு ஆத்மாவும் சதா வெற்றியாளராக மற்றும் தடையற்றவராக ஆக வேண்டும். அதற்காக விசேஷமான சமயத்தில் நாலாபுறத்திலும் ஒன்று போல் அனைவரும் சேர்ந்து யோகத்திற்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள். பிறகு யாரும் இந்த கம்பியை துண்டிக்க முடியாது. எனவே எந்தளவு சேவையை அதிகமாக்கிக் கொண்டே செல்வீர்களோ அந்தளவு மாயா தன்னுடையவர் ஆக்குவதற்கான முயற்சி செய்யும். ஆகையினால் எவ்வாறு எந்த ஒரு காரியத்தையும் துவக்கும் சமயத்தில் தூய்மையின் விதியை தனதாக்கினீர்களோ அதேபோல் முழு ரூபத்தில் சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்கு வெற்றியாளர் என்ற ஒரே ஒரு சுத்தமான எண்ணம் இருக்க வேண்டும். இதுவே தூய்மையின் விதி ஆகும். இதன் மூலம் கோட்டை உறுதியானதாக ஆகிவிடும். ஸ்லோகன்: யுக்தி யுக்தாக மற்றும் யதார்த்தமான சேவையின் பிரத்யக்ஷ பலன் குஷியாகும். யுக்தி யுக்தாக மற்றும் யதார்த்தமான சேவையின் பிரத்யக்ஷ பலன் குஷியாகும். அவ்யக்த சமிக்ஞை: சத்தியம் மற்றும் அன்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். பிராமண வாழ்வில் முதல் நம்பர் கலாச்சாரம் சத்தியம் மற்றும் பண்பாடு ஆகும். எனவே ஒவ்வொருவருடைய முகம் மற்றும் நடத்தையில் இந்த பிராமண கலாச்சாரம் வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு பிராமணரும் புன்சிரித்த முகத்துடன் ஒவ்வொருவருடைய தொடர்பில் வர வேண்டும். ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் தன்னுடைய கலாச்சாரத்தை ஒருபோதும் விடாதீர்கள். அப்பொழுது சகஜமாக பரமாத்மா பிரத்யக்ஷம் ஆகுவதற்கு நிமித்தமாக ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.